பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம். எருசலேமின் குடிகள் அவன் இளைய குமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். அரேபியரோடு கூட வந்து பாளையம் இறங்கின தண்டில் இருந்தவர்கள் மூத்த குமாரரை எல்லாம் கொன்று போட்டார்கள். இவ்விதமாய் அகசியா என்னும் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அரசாண்டான். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒம்ரியின் குமார்த்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். அவன் ஆகாபின் குடும்பத்தாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராய் இருந்தார்கள். அவர்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆகாபின் குமாரனோடே கூட கீலியாத்தில் உள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான். அங்கே சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். அப்பொழுது தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்கள் ராமாவிலே வெட்டின காயங்களை எஸ்ரேலிலே ஆற்றிக்கொள்ள அவன் திரும்பினான். அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய யோராம் வியாதியாய் இருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா இஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். அகசியா யோராம் இடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. எப்படி என்றால், அவன் வந்தபோது யோராமுடனே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணிவித்த நிம்சியின் குமாரனாகிய யெகூவுக்கு நேராக வெளியே போனான். யெகூ ஆகாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கும் போது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரரின் குமாரரையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான். பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமேரியாவில் ஒளித்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகூவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு, இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்படியே அரசாளுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமற் போயிற்று. அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். ராஜாவின் குமார்த்தியாகிய யோசேபியாத் கொன்று போட போகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியால் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமார்த்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெஞ்சாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒளித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாய் இருந்தாள். இவர்களோடே அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல்
ராஜ்யபாரம் பண்ணினாள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதில் 22:1 அகசியாவுக்கு யோவகாஸ் என்ற மறுபெயர் உண்டு அப்படின்னு 21:17 சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகமும் 21:17. அது மட்டும் இல்லை, இவர் அசரியா என்றும் அழைக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 22ஆம் அதிகாரம் 4-5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்காதே என்று சங்கீதம் 1:1 பார்க்கிறோம். ஆனா துன்மார்க்கரின் ஆலோசனையில அதாவது நடந்த இந்த அகசியாவை பற்றி இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இவருக்கு, இந்த அகசியாவுக்கு ஆலோசனை கொடுத்தது அவருடைய தாய் அத்தாலியாள். இவ பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல, அதாவது அவங்களுடைய மகன் இறந்த உடனே அவ என்ன பண்றா, தன் பேரன்களை எல்லாம் கொலை செய்து விடுறார். அதாவது தம் பேரன் கூட பார்க்காம அவங்கள கொலை செய்கிறான். ஏன்னா ராஜ்யபாரம் வேணும், ராஜ்யத்துக்கு வரணும். ஏன்னா பையனுக்கு அடுத்து இவ என்ன பண்றா, ராஜ்யத்தை ஆள்றதுக்கு நினைக்கிறா. அதனால பேரன்களை கொலை செஞ்சிடறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த அகசியா 22:9 சொல்லப்பட்டிருக்கு, யோசபாத்தின் பேரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்திய 1:1 இதை குறித்து நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல 22ஆம் அதிகாரம் 10-11 தாவீதின் பரம்பரையை அழிப்பதற்கு நடந்த முயற்சியில் இதுவும் ஒரு நிகழ்ச்சியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதுல ஒருவன் மட்டும் தப்பினான், கர்த்தர் தாவீதின் பரம்பரையை யோசிபியாத் மூலமாய் காப்பாற்றினார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 22:10 பதவிக்காக தன் சொந்த பேரன்களையே அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது கொலை செய்த ஒரு கொடிய மனசுடைய அத்தாலியலை இங்க நம்ம பார்க்கிறோம். அதனால எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பணம், பதவி, புகழ், செல்வாக்கு, இதனால இந்த காரியம், இந்த சம்பவம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா இந்த அகசியா ராஜாவுடைய அதாவது வாழ்க்கை எப்படியாய் முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல அத்தாலியாளுடைய அந்த குணங்கள், தன்னுடைய சொந்த பேரன் சொல்லி கூட இல்லாம அவங்கள சாகடிக்கிறது, அதாவது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிற இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்கள்லையும் நாமும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. ஆண்டவருக்கு எது பிரியமோ அந்த வழிகளில் நடக்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசுவார், நம் இருதயத்திலிருந்து தேவன் பேசுவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் உங்களுக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் அவர் தரிசனத்தின் மூலம், வெளிப்பாட்டின் மூலம் அவர் உங்களுக்கு திட்டமாய் வெளிப்படுத்துவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட இந்த அகசியா ராஜாவுடைய காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்காது என்பதை நாம் அறிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த அகசியா ராஜா ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. 22 வயதுல ராஜாவாகிறான் ஆண்டவரே. 1 வருஷம்தான் ஆண்டவரே எருசலேமில் அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமேன் தேவனே, மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. ஓ ரபா கரபா தீபா லபௌரி அந்தரால் ரபே கரபா தீனமா கரபா ரிகாதனை கரபா லீபா ரபோ தியானமா கரபா. ஆண்டவரே, மாக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. ரீபா ஷல்பிஹோதனை லஜ்ஜ போலகதனை கன்சி போலகதனை ஆண்டவரே, உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த அத்தாலியால போல ஆண்டவரை அப்பா தகப்பனை ஆண்டவரே பதவிக்காகவும் புகழுக்காகவும் செல்வாக்குக்காகவும் ஆண்டவரை அப்பா தேவனே ஆண்டவரே பேர பிள்ளைகளே கொன்று போடுகிறாளே சுவாமி, ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களை தூரப்படுத்துங்க ஆண்டவரே. சொத்துக்காக எதையும் செய்ய துணிகிற இந்த உலகத்துல அப்பா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்க செட்டையின் மறைவுக்குள்ள வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ரீமா ஷல்பிஹோதனாய் லஜ்ஜபோலாகதனை கரபா. ஆண்டவரே உமாக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். அப்படி செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இது ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரை. அப்பா இந்த நாள்ல நோய்வா இருக்கிற பிள்ளைகள், படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகள் எழுந்து நடக்கட்டும் ஆண்டவரை. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.